மிக மிக அவசர செய்தியோடு இந்த கருப்பன் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மிக பெரும் உண்மையை தெரியக்கூடிய நேரமும் காலமும் வந்துவிட்டது. நீ இத்தனை காலமாக மனம் குழம்பிய குழப்பத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்துவிட்டு உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைப்பதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, உன்னை எச்சரிக்கை பண்ணவும் வந்திருக்கின்றேன். எதற்காக தெரியுமா? நேற்றிரவு உன் இல்லத்திற்கு நான் வந்தேன். உன் வீட்டை சுற்றி இந்த சக்தி நடமாடி கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணமானவளை நான் கண்டுபிடித்து விட்டேன். அதனால தான் இனியும் அவளோடு நீ பழக வேண்டாம் என்று சொல்வதற்காக இந்த கருப்பனை உன்னை தேடி வந்து சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நானோ எத்தனையோ முறை உன்னை சந்திப்பதற்கு இங்கு முயற்சிகள் எடுத்தும் ஏதோ ஒரு தீய சக்தி என்னை தடுத்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டே இருந்தேன். நான் நினைத்தது சரிதான். அந்த தீய சக்தி தான் உனக்கு நல்லதை செய்ய விடாமல் இத்தனை காலமாக நான் உன்னிடத்தில் நெருங்க விடாமல் இங்கு உன்னை எப்படியாவது உன் வெற்றியை தடுத்தே ஆக வேண்டும் என்று சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த மாயை வலையை உடைத்தெறிந்து விட்டு இந்த கருப்பன் இருக்கும்போது அதற்கெல்லாம் நான் வழிவகுக்கப் போவதே கிடையாது. இதோ உனக்கான வெற்றியின் நேரத்தை குறித்துவிட்டு உன் அருகில் வந்து நான் கம்பீரமாக வந்து நிற்கத்தான் போகிறேன். என் பிள்ளைக்கு துணை யாரும் இல்லை என்றுதானே நினைத்து கொண்டு உனக்கு செய்வினை செய்வதற்காக அவள் துணிந்து கொண்டு இருக்கின்றாள். அப்படி ஒரு பொழுதும் நான் காரியத்தை செய்வதற்கு இங்கு அனுமதிக்கப் போவதே இல்லை. வஞ்சனைகளுக்கும் செய்வினைகளுக்கும் இடம் கொடுக்காமல் இருப்பேன் என்றுதான் என் பிள்ளைகள் என்னை நம்பி இந்த கருப்பனை நம்பி வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் என் பிள்ளையை உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. உன் இப்போதைய நிலைமையை பார்த்து அவள் அங்கு சிரித்து கொண்டு இருக்கின்றாள். நீ படும் வேதனையை நினைத்து அவளோ அங்கு புன்னகைத்து கொண்டு இருக்கின்றாள். உன் மனம் எப்படியெல்லாம் துடிக்கின்றதோ அதே போல் அவள் மனம் இங்கு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கின்றது. ஏனென்றால் உன்னை அங்கு கஷ்டப்படுத்தி விட்டேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாள். நான் எதற்காக இந்த நேரத்தையும் காலத்தையும் அனுமதித்தேன் தெரியுமா? உன் துரோகியும் உன் எதிராளியும் சிறிதும் சந்தோஷப்பட்டு கொள்ளட்டும். உனக்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் கட்டத்தில் உனக்காக இந்த கருப்பன் இருக்கின்றேன் என்று யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு அதிசயத்தையும் நம்ப முடியாத பேரதிசயத்தையும் நடத்துவதற்கு இந்த கருப்பனை துணை கொண்டு வந்திருக்கும் போது உன் வாழ்க்கையில் நான் உனக்காக வந்துவிட்டேன் என்பதை முழுமையாக நம்பிக்கை கொள். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றியாகத்தான் இருக்க போகிறது. என்னை நாடி வருபவர்களுக்கு நான் கேட்டதை கொடுப்பேன் என் கண்ணின் மணியே. இரு கை கூப்பி வேண்டுவதை விட ஒரு கை நீட்டி உனக்கு வேண்டிய விஷயத்தில் மற்றவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நீ செய்து கொண்டே இரு. யார் என்ன சொன்னாலும் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே. சேருகின்ற இடத்தை மட்டுமே இலக்காக வைத்துக்கொள். இடையில் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் சுக்கு நூறாக நொறுக்குவதற்கு என் அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்கு மன வருத்தம் ஆவ போவதே இல்லை என்று நினைத்துக்கொள். நீ விரும்பிய நபரை உன்னிடத்தில் சேர்த்து நீ உனக்கான வெற்றியை பெறுவதற்குத்தானே இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய். அந்த கஷ்டத்தை நான் இங்கு முறியடித்து விட்டு உன் கவலையை முறியடித்து விட்டு உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த கருப்பன் நேரடியாக வந்திருக்கும் போது உனக்கு செய்வனை செய்தவளை உனக்கு நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இங்கு உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன். யாரோ ஒருவருக்காக உன்னை அங்கு ஒதுக்கிவிட்டார்களே என்று நீ நினைத்து கொண்டிருந்தவர்களை நினைத்து மனமருந்தாதே. அவர்கள் அப்படித்தான் என்று நகர்ந்து கொண்டே இரு. சிலரோ பண தேவைக்காக மட்டும்தான் உன்னிடம் இங்கு பழகி கொண்டு இருக்கின்றார்கள்.
ஆனால் நீ அதையெல்லாம் நினைத்து மனதில் வருத்தம் கொள்ளாதே. யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உண்மை தன்மையை அறிந்து கொள்வதற்கான நேரமும் சூழலும் இப்பொழுது உனக்கு புரிந்துவிட்டதா? என் பிள்ளையை, உண்மையை தெரியப்படுத்துவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். அவளின் சூழ்ச்சியை முறியடித்து உனக்கு வெற்றியின் நேரத்தையும் காலத்தையும் தருவதற்கு இந்த கருப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எந்த நல்ல செய்திக்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல செய்தியை உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லி விடாதே. என் கண்ணை, பேதமின்றி நேசிக்கும் எண்ணத்தை கற்றுக்கொள். அதுதான் சில சூழ்நிலைகளில் முடியாது என்று சொல்கின்ற விஷயத்தை கூட உனக்கு முடித்து காட்டுவதற்கான தைரியத்தின் திடத்தையும் உனக்கு தந்து கொண்டே இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உண்மையாக உனக்கு புரிந்து கொள்வதற்கு நேரம் புரிந்துவிட்டதா? இனியும் சற்றும் தாமதிக்கப் போவதே இல்லை. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை நானே முன்னின்று நடத்தி உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த கருப்பனே வந்து கொண்டு இருக்கும் போது தேடி வருகின்ற உதவியை மட்டும் வேண்டாம் என்று சொல்லி விடாதே. எந்த இடத்திலிருந்து உன்னை ஒதுக்கி தூர ஓரம் கட்டினார்களோ அந்த இடத்திலே உன்னை தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக உருவெடுக்குவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். மற்றதை பற்றியெல்லாம் யோசித்து உன் காரியத்தில் நீ செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே என்றுதான் சொல்கிறேன். செய்கின்ற விஷயத்தை என் மீது நீ சுமைகளை தூக்கி வைத்துவிடு என்று தானே சொல்கிறேன். இனி ஏனும் உன் மனதில் நீ எந்த நிலையிலும் என்னை மாறாமல் வைத்து கொண்டாலே போதும். யார் யாருக்காகவோ நீ எண்ணத்தை ஒதுக்கி வைத்து கொள்ளும் போது நீ யார் யாருக்காகவோ நினைத்து கொள்ளாமல் உனக்காக உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இந்த கருப்பனை மட்டுமே நினைவில் கொள். இப்போதைய நிலையை பார்த்து கொண்டு உன் மனதில் எந்த நிலை எப்பொழுதும் மாறும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனே வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனநிலை மாற்றம் அடையத்தான் போகிறது. இந்த நிலையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ விரும்பியவருக்காக நீ விரும்பிய முடிவை பெறுவதற்காக நான் இந்த கருப்பன் உனக்கு உதவி செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். இந்த கருப்பனை உனக்கு துணையாக இருக்கும்போது நடக்க இருக்கும் நல்ல காரியத்தை முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கும்போது உன்னால் செய்ய முடியாது என்று ஒன்றுமே கிடையாது. செய்யக்கூடியதை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியான முடிவோடு தான் உன்னை சந்திக்க வந்து இருக்கின்றேன். கண்டிப்பாக உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்குவேன் என்றுதானே நீ என்னிடம் வந்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கிறாய்? நீ விரும்பிய நபரின் ஆசையை நிறைவேற வேண்டும் என்றுதானே நீ என்னிடத்தில் வந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, நான் உனக்காக துணை கொண்டு வந்து இருக்கும் போது உன் முயற்சி இங்கு வெற்றி பெறத்தான் போகிறது. நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலும் நீ எடுத்துக்கொண்ட செயலிலும் உனக்கானதை நிலையானதாக மாற்றுவதற்கு இந்த கருப்பனை வந்திருக்கும் போது தேவையில்லாமல் சில விஷயத்தை நினைத்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்காதே. நீ உனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று முயற்சியை முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த முயற்சியின் வடிவில் நான் உனக்காக செய்ய இருப்பதை மட்டும் இங்கு யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. யாரெல்லாம் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன் கண்முன்னை காட்டப் போகும் நேரம் வந்து விட்டது. அதையும் தாண்டி உன் சூழ்ச்சி வலைகளை உனக்காக நான் எழுந்திருத்திருக்கும் போது நீ யாருக்காக இங்கு காத்திருக்கின்றாய்? நீ விரும்பும் வேலையை மட்டும் செய்து கொண்டே இரு. அதாவது எந்த ஒரு வேலை செய்யும் போதும் வேண்டா வெறுப்பாக இஷ்டப்படாமல் இங்கு செய்து கொண்டு இருக்காதே. உன் இஷ்டத்தின்படியும் உன் ஆசையின்படியும் அதை செய்தால் மட்டும்தானே அதில் வெற்றியை பெற முடியும். அந்த வேலையை செய்கிறோம், இவர்களுக்காக செய்கிறோம், அவர்களுக்காக செய்கிறோம், அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீயாகவே நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். யார் என்ன நினைத்தாலும் நான் எடுத்துக்கொண்ட இலக்கில் சரியானதாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நான் இதற்காக மனம் வருந்த வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு. சில உறவுகளை விஷயத்தில் இங்கு நீ ஏமாற்றத்தின் விளிம்பிலும் துரோகத்தின் விளிம்பிலும் இருந்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. அவரிடமிருந்து காப்பாற்றி உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த கருப்பனே உன்னை
தேடி வந்து இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாது. உனக்கு நல்லதொரு விஷயத்தை தான் வழிகாட்டுவேன் என்று என்னை முழுமையாக நம்பி வந்து இருக்கும் என் தங்கமே, உனக்கு நான் வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த செய்தி என் பிள்ளைகள் வந்தடைய வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த நம்பிக்கையை இழக்காமல் என் மீது நீ நம்பிக்கை கொள். இதோ உனக்கான ஒன்று உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது உன் எண்ணத்தை சிதறவிடாமல் கட்டுக்கோப்பாக வை. ஒரே எண்ணத்தோடு செயல்படு. உன் வெற்றியை நான் தீர்மானிக்கின்றேன். உன்னை காயப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு உன் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்து. அதில் ஒன்றும் தவறு இல்லை. மீதியே இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்கிறேன். நீ நினைக்கலாம் நம் அப்பா எப்படி நிறைவேற்றுவார் என்று. நீ கண்மூடி முழிக்கும் தருணத்திலே உனக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.